அனைவருக்கும் வணக்கம். மோசே என்ற தேவ மனிதனை பற்றி பார்ப்போமா? கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலிற்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகிய இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து, நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள். அதன் பின்பு புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடு பார்வோனை விட்டு புறப்பட்டான். கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசத்தின் என் அற்புதங்கள் அநேகமாகும்படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லியிருந்தார். மோசேயும் ஆரோனும் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தியதினால் அவன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்தில் இருந்து போக விடவில்லை. கர்த்தர் எகிப்தி தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்கள் வருஷத்தில் முதலாம் மாதமாயிருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையில் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமானவர்கள் இல்லாமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்க ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல்களில் நிலைக்கால்களில் 2லும் நிலையின் மேற்கட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியில் அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கிடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள் யாவையும் ஏகமாய் நெருப்பினில் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதில் ஒன்றையும் விடியற்கால் மட்டும் மீதியாய் வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதில் மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளின் கச்சை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கைகளின் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்களாக. அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரராயிருக்கவைகள் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக.